அவங்க வீட்டுல உட்காந்து மூணு முன்னாடி 10 டிவியை வச்சு எல்லா இதுலயும் சேட்டலைட் ஸ்பேஸ்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இந்த விண்வெளி ஆராய்ச்சியில எல்லாம் பயங்கர இஷ்டம். அங்க வர அவனோட அம்மா இந்த ஸ்கிரீன்களை தவிர வெளியே உண்மையான ஒரு உலகம் இருக்கு, உண்மையான வாழ்க்கை வாழ் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடித்து கொண்டு போய் ஒரு சம்மர் கேம்ப்ல ஜாயின் பண்ண கூட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பணக்கார வீட்டு பையன் டேரியஸ் அப்படிங்கிறவன் அவ அப்பா அம்மாக்கு டாடா சொல்லிட்டு மெர்சிடஸ் கார்ல ஏறி கிளம்புறான். மூணாவது ஒரு சின்ன சைனா பொண்ணு, அவ வேற ஊர்ல இருந்து இந்த ஊர்ல அந்த சம்மர் கேம்ப் அட்டெண்ட் பண்றதுக்காகவே அவ மாமா கூட வரா. ஆனா பயங்கரமான ஆட்டிடியூட் காரி ஏழாவது கேள்வி கேட்கிற ஏர்போர்ட் ஆபீஸருக்கு நடுவுல காமிச்சிட்டு போறா. இவங்க போய் அந்த சம்மர் கேம்போட பேர் தான் ரிம் ஆஃப் தி வேர்ல்ட். நம்ம ஹீரோ பையனா அவங்க அம்மா கூட கார்ல உட்கார்ந்து போயிட்டு இருக்க. அப்போ டிராபிக்ல நின்னுட்டு இருக்கப்போ சடன பக்கத்துல தீ அணைக்கிற வண்டி ஒண்ணு போகுது. அதை பார்த்த உடனே ஒரு செகண்ட் இவனுக்கு பழைய ஞாபகங்கள் வந்து போகுது. இவன் ஏதோ தீ பிடிக்கிற வீட்டுல மாட்டிருக்கிற மாதிரியான பழைய நினைவுகள். அந்த விபத்துல இவனை காப்பாற்ற முயற்சி பண்ணி இவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அவரோட நினைவா இன்னைக்கும் அவரோட வாட்ச் தான் கையில கட்டிட்டு அந்த கேம்புக்கு போறான். அது ஒரு மலை அடிவாரத்துல இருக்கிற அழகான ஒரு சம்மர் கேம்ப். இவன மாதிரியே ஏகப்பட்ட டீம் குழந்தைகள் அங்க இங்க சுத்திட்டு இருக்க. இவங்க உள்ள போவோமே அங்க உள்ள வாலண்டியர் ஒருத்தன் வந்து இந்த இடத்தை பத்தி எல்லாம் இவங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து விவரமா சொல்றான். நம்ம பையன் அலெக்ஸ்க்கு அவன் இடத்தெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இருக்கப்போ டேரியஸ் வந்து உள்ள வந்துறான். ஆனா பணக்கார திமிரு கொண்ட அந்த பயவுல பாக்குறவங்க எல்லாம் இடத்தாலமா ஏறவளமா பேசிட்டு இருக்கான். அந்த வாலண்டியர் குரூப்ல கான்ட்ராக்ட்னு ஒருத்தன் இருக்கான். எப்ப பார்த்தாலும் கையில சரக்கு வச்சு அடிச்சுட்டே இருப்பான். அப்போ அந்த சம்மர் கேம்ப்ல அட்டெண்ட் பண்றதுக்கு பேரை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக எல்லாரும் லைன்ல நின்று இருக்கப்பவே சைனா பொண்ணு செல்லம்மாவை பார்த்த உடனே அலெக்ஸுக்கு கண்டவுடன் காதலாயுது. என் இளவரசியே என்னோட பேர் அலெக்ஸ் அப்படின்னு சீன மொழியில சொல்றான். ஆனா அவ்வளவு இவனை கண்டுக்காம வேற திசையை பார்த்து கிளம்பி போயிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற இடத்துலயே வந்திருக்கிற பசங்க எல்லாத்தையும் மொபைல் போன் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம டேரியஸோ நான் மொபைல மறந்து வச்சிட்டேன் அப்படின்னு கதையை விட்டுக்கிட்டு மொபைல வாங்கி வச்சிட்டு அந்த வாலண்டியர் கொண்டு அசடு வளைஞ்சிட்டு இருக்கான். எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிஞ்சாச்சு. நம்ம அலெக்ஸ் அவங்க அம்மா பார்த்து பத்திரமா இருந்து வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க விட்டுட்டு கிளம்பியும் போயிடுறாங்க. சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் ஆகுது. முதல் ஆக்டிவிட்டியே ஒரு பெரிய மரக்கட்ட டவர் ஏறி அங்க இருந்து லைனை பிடிச்சிட்டு தொங்கிட்டே போகணும். ஆனா நம்ம அலெக்ஸுக்கு உயரம்னாலே உச்சா போயிடும். அதை பார்த்து அந்த வாலண்டியரோ இது உனக்கான ஆக்டிவிட்டி கிடையாது, கீழே இறங்கி போஞ்சலவும் இவன் கீழே இறங்கி போவோமே. அங்க இருக்கிற மத்த பிள்ளைகள் இவனை ஏளனமா பாக்காங்க. அன்னைக்கு சாயங்காலம் கேம்ப்ல எல்லா பிள்ளைகளும் அங்கிட்டு இங்கிட்டு விளையாண்டுட்டு இருக்க. நம்ம அலெக்ஸ் மட்டும் தனியா போய் அங்க இருக்கிற ஆத்து பக்கத்துல நின்று இவன் அப்பா கூட எடுத்துக்கிட்ட பழைய போட்டோ பார்க்க பாலத்தோட நடந்து போயிட்டு இருக்கப்போ எய்தாப்ல செல்லமா வரா. அப்ப அப்படியே பார்த்து லைட்டா சிரிச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில இவங்க எல்லாரும் ஏத்திக்கிட்டு அங்க இருந்து பக்கத்துல உள்ள மலை உச்சிக்கு கொண்டு போய் சுத்தி காமிக்கலான்னு 2 கார்ல ஏத்துறாங்க. எல்லாம் அந்த மலை உச்சிக்கு போய் அங்க இருக்கிற ஒரு ஆத்துல போட்டிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்காங்க. நம்ம செல்லமா அவ பாட்டு அந்த பக்கம் காட்டுக்குள்ள நடந்து போக ஆரம்பிச்சிடா. அதை பார்த்து நம்ம அலெக்ஸ் எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து டேரியஸ் உனக்கு நான் ஹைட்னா பயமாச்சல, நீ எப்படி மலை உச்சிக்கு வந்த, வா உன்னோட பயத்தை நான் போக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அலெக்ஸ வழுக்க டைம் பிடிச்சி அங்குள்ள மலை உச்சியில போய் நிப்பாட்டான். அதை பார்த்து அவன் தன்னால கதகிட்டு கிடக்க. அவன் எவ்வளவு அழுதாலும் டேரியஸ் விட மாட்டான். அப்ப அங்க வந்து ஒரு பய இல்ல ஒழுங்கு முறையில அவன் விடல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டான். அதை பார்த்து டேரியஸோ யாருல மிரட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து எனக்கு குரங்கு வித்த குங்ஃபு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாவலா காமிச்சிட்டு இருக்க. எய்தாப்ல அந்த பையன் நங்கன மூஞ்சில குத்து விடவும் நம்ம டேரியஸ் அங்கேயே மயங்கி வந்துடும். அப்ப நம்ம அலெக்ஸ் தூக்கி விடுறவன் என் பேர் கேப்ரியல் அப்படின்னு சொல்ல நீ இந்த ஏரியால தான் வாழ்றியா அப்படின்னு அவன் கேட்கான். இவனும் யோசிச்சுட்டே ஆமா அப்பப்ப அந்த மலைக்கு வருவேன் அப்படிங்க. திடீர்னு பயங்கரமா இடி விடுற மாதிரி சத்தம் கேட்கு. இவங்க உடனே அந்த மலையில உள்ள கேம்புக்கு போய் அங்க இருந்து நம்ம ஆளுகளோட கிளம்பிடணும் அப்படின்னு அந்த போட்டிங் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த இடத்துக்கு வராங்க. அங்க ஒத்த ஆள காணும். எல்லாரும் அவசரமா கிளம்பி ஓடிட்டாங்க போல இருக்கு அப்படிங்க. அப்ப திடீர்னு உங்களுக்கு பின்னாடி வானத்துல டம்மு டம்மு ஏதோ வெடிக்கிற மாதிரி தெரியுது. அது நடந்த உடனே எல்லாரோட போனும் செயல இருந்து போய் அந்த ஜெட்டுமே ஒரு மாதிரி மஞ்சள் கலரா மாறுது. சட்டுனு அவங்க முன்னாடி இருக்கிற ஆத்து வழியா 2 ஜெட்டு மின்னல் மாதிரி பறந்து போக ஆஹா இங்க ஏதோ தீவிரவாதி அட்டாக் நடக்க போல இருக்கு, நம்ம உடனே நம்ம ஆளுகளை கண்டுபிடிச்சு ஓடணும் அப்படிங்காங்க. ஆனா இந்த மலையில இருந்து கால்நடையா இறங்கி போறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம மிஸ் ஆயிருக்கோம் அப்படிங்கிற அவங்க கண்டுபிடிச்சு இங்க வரவர நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல தம்பி காட்டுக்குள்ள பெரிய பெரிய கரடி எல்லாம் இருக்கு, நைட் ஆனா காத்து வாங்குறதுக்கு அதுல ஆத்து பக்கம் தான் வரும், கண்ணுல பட்டோம் அங்கேயே கைமா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல சரி ரைட் நம்ம ஆளுகளை தேடி போவோம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. எப்படியும் அவங்களோட கேம்ப வந்து சேர்ந்துறாங்க. அங்கேயும் ஒரு ஆளை காணும். அந்த சரக்கடி கான்ட்ராக்ட் மட்டும் தான் போதையில அங்குள்ள பெஞ்சில மறந்து கிடக்கான். அவன் எவ்வளவு எழுப்ப முயற்சி பண்ணி பாத்தியும் அவன் எந்திக்கல. உடனே நேரா அங்க இருக்கிற அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் இடத்துக்குள்ள வந்து போன் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்காங்க. லேண்ட்லைனும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்பதான் அலெக்ஸ் சொல்றான் நம்ம நிக்கிறப்போ வானத்துல டம்மு டம்மு ஏதோ வெடிச்சது, அது ஒரு நியூக்ளியர் பிளாஸ்ட் மாதிரி. ஒவ்வொரு தடவை நியூக்ளியர் பிளாஸ்ட் வெடிக்கிறப்போ ஈடிஎம் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வரும். அந்த ரேடியேஷன் மட்டும் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா எந்த ஒரு எலக்ட்ரிக் சாமானும் வேலை செய்யாது. அதே மாதிரி எல்லா போனும் பீஸ் ஆயிட்டு போல இருக்கு அப்படிங்க. அப்ப மறுபடியும் டம்மு ஏதோ சத்தம் கேட்க மிரண்டு போனவங்க வெளியே போய் பார்க்காங்க. தூரத்துல ஏகப்பட்ட ஜெட்டுகள் மாறி மாறி சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. மனுஷங்களோட ஜெட்டும் ஏலியனோட விங்கப்பல் மாதிரி இருக்கிற வித்தியாசமான எதுவும் மாறி மாறி லேசர் குண்டு வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இவங்க அங்க இருந்து ஓட பார்க்காங்க. அப்ப டம்மு ஒரு குண்டு வந்து எல்லாரும் பறந்து போய் விடுறாங்க. கண்ணை கசக்கிட்டே எந்திரிச்சு பார்த்தா மேல இருந்து உருண்டை ஒண்ணு நேரா உங்க பக்கத்துல வந்து விழுது. அதை பார்த்த உடனே நம்ம அலெக்ஸ் இது நாசாவோட டிராகன் சூட் ஆச்சு அப்படிங்க. பேசிட்டு இருக்கும்போதே கேப்ரியல் அது மேல கையை வைக்க போவோம். இதை வைக்காத அப்படின்னு சொல்லி வாய முடியல. அதுக்குள்ள கையை வச்சிடறான். அது மரண சூடா இருக்கு. திடீர்னு கரவு தன்னால அடிச்சு பறந்துட்டு வருது. அப்ப அதுக்குள்ள இருந்து நம்ம மொத சீன்ல பார்த்த சயின்டிஸ்ட் டாக்டர் காலின்ஸ் வெளியே வராங்க. வயித்துல அடிபட்டுக்கிட்டே கதல் கிட்டே வெளியே வர்ற அவங்க இது இந்த இடம் அப்படின்னு கேட்காங்க. இது ரிம் ஆஃப் தி வேர்ல்ட் ஒரு பியர் கேம்ப் அப்படின்னு சொல்ல இந்த பியர் கேம்ப் ஐயோ தப்பான லொகேஷனுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அலறாங்க. அப்போ பின்னாடி அவங்க வந்து அந்த டிராகன் சூட் மேல சவதி மாதிரி ஒட்டின ஒண்ணு வெனம் படத்துல வர ஏலியன் மாதிரி அப்படியே வெளியே வருது. அதை பார்த்த உடனே அவங்க கழுத்துல போட்டிருந்த ஒரு கிரிப்டோ கீயை நம்ம அலெக்ஸ் கையில கொடுத்து பாசடினால இருக்கிற ஜேபிஎல் பில்டிங்ல உள்ள டாக்டர் ஃபீல்டிங் போய் இதை கொடு ஓடு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையில கொடுத்து அனுப்பி விடவும் இவங்க எல்லாம் அங்க இருந்து திருச்சி ஓடுறாங்க. அடுத்த செகண்டே ஒரு பெரிய கை வந்து நம்ம சயின்டிஸ்ட் வாய்க்குள்ள குத்தி அவங்களை இழுத்து கொண்டது. என்ன இளவலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடிக்கிட்டே திரும்பி பார்க்காங்க. பார்த்தா 8 கால உள்ள ஏலியன் ஒண்ணு நடந்து வருது. அது உடம்புக்குள்ள இருந்து ஒரு ஏலியன் நாயை வரை இவங்க மேல ஏவி விடுது. அதுல இருந்து தப்பிச்சு ஓடி போய் அங்க உள்ள கிச்சன்ல விழுந்துட்டாங்க. அந்த நாயோ அவங்க அப்படியே மோப்பம் பிடிச்சு தேடிக்கிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு நம்ம டேரியஸ் பக்கத்துல அந்த ஸ்பூன் பக்கத்துல விழுந்துருவோம். அந்த சத்தம் கேட்கறது அவங்க வெல்த்திக்கிட்டு போகுது. நேரா அங்க இருக்கிற ஏசி டனலுக்குள்ள பூந்து நம்ம அதுக்கு ஆட்டம் கட்டி அதை பின்னாடியே கூட்டு வர இவன் கரெக்டா ஓடி வந்து தப்பிச்சிருவோம். அவனோட ஃப்ரெண்ட்ஸ்கள் நம்ம டேரியஸ் மேல பாய பார்த்த அந்த ஏலியன் நாயை ஒரு பெரிய டப்பாக்குள்ள அடைச்சிடறாங்க. எப்பாடா ஒரே தொல்ல முடிஞ்சதப்பா இந்த வீட்டுல இருந்து முதல்ல எஸ்கேப் ஆகும் அப்படின்னு வெளியே ஓடி வந்தா அந்த ஏலியன் நாயோ சூத்த உடைச்சுக்கிட்டே தொலைச்சிட்டு வருது. அதை பார்த்த 4 பேரும் ரிவெண்ட் வேற பிரிஞ்சு தெரிச்சு ஓடில நம்ம டேரியஸும் கேப்ரியலும் அங்க ஒரு மாடி படிக்கல போய் ஒளிஞ்சிடறாங்க. ஆனா நம்ம பய அலெக்ஸும் செல்லமாவும் ஒளிய இடலாம அங்க இருக்கிற பப்ளிக் கக்கூஸ்குள்ள போய் பதுங்கிடுறாங்க. நாய் வேற வெளியே சுத்திக்கிட்டு இருக்கு, அதுல இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் அப்படின்னு சொல்லி கீழே அந்த கோப்பையை பேத்தெடுத்துட்டு அதுக்குள்ள உள்ள குழிக்குள்ள இறங்கிடுறாங்க. அந்த நாய்
வாய் கிளம்பி போயிட்டு போக அப்படின்னு டாரியஸும் கேப்ரியலும் வெளியே வராங்க. பார்த்தா அது அங்க இருக்கிற குழாய்க்குள்ள ஓடி பூந்து வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தவங்க இவங்க தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. பார்த்தா அந்த சரக்கடி கான்ட்ராடு அங்க ஒண்ணுக்கு எஞ்சி வந்திருக்கான். ஏன்னா கான்ட்ராட்னா ஏலியன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளேயுமே கான்ட்ராடு காணாம போயிடுறான். ஏலியன் அவனை தூக்கி போட்டு புரட்டி கொண்டுருது. அந்த கேப்பை பயன்படுத்தி டாரியஸும் கேப்ரியலும் அங்க விழுந்து கிடந்து அந்த டிராகன் ஷூட்டுக்குள்ள போய் விழுந்துறாங்க. அதை பார்த்தா செல்லமாவும் அலெக்ஸும் பின்னாடியே போய் இல்ல கதவை தர நாங்களும் உள்ள வரோம் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளேயுமே அங்க ஏலியன் நாய் வந்துருது. அது தெரிஞ்சு இவங்க தப்பிக்க அந்த டிராகன் ஷூட்டை சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்காங்க. அப்ப உள்ள டாரியஸ் தெரியாதனமா ஏதோ ஒரு பட்டன் அமைக்கல. அந்த டிராகன் ஷூட்டோட இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி பின்னாடி இருந்து புஷ்னு வந்து தீல அந்த ஏலியன் நாய் கருகி செத்துருது. ஆக இந்த ஏலியனை தீயால மட்டும் தான் கொல்ல முடியும் போல அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த 8 கால் ஏலியன் ஓடி வர வந்துட்டாயா வைப்ரேஷன் அப்படின்னு நம்ம ஓட்டத்தை கிளப்புறாங்க. ஆனா வழியில அவங்க தடிக்க கீழே விழுந்துற அவங்க மேல பாஞ்ச ஏலியன் நம்ம டாரியஸோட மூஞ்சில வித்தியாசமான ஒரு தரவத்தை கக்கி அது வாய்க்குள்ள இருந்து வெளிவந்த ஒரு கொடுக்க இவன் வாய்க்குள்ள விடுது. பின்னாடி இருந்து பறந்து வந்த ராணுவ ஜெட் ஒண்ணு மலை குண்டு விட்டு இந்த ஏலியனை சுட்டு வீசிடுது. அந்த கேப்பை பயன்படுத்தி இவங்க எல்லாரும் அங்க இருந்து திருச்சி ஓடி வந்துடுறாங்க. நம்ம டாரியஸோ அதோட நாக்கை வாய்க்குள்ள விட்டுட்டு அப்படின்னு அலறிக்கிட்டு இருக்க. நிறைய விஷயம் நம்ம அலெக்ஸ் தம்பி அது அதோட நாக்கு கிடையாது பண்ணி மாதிரி நிக்கல உன் வாயில வச்சது சக்கரை அப்படிங்க. அதை கேட்க உன் டாரியஸுக்கு கொமட்டிட்டு வந்துருக்கு. இந்த ஏலியன் இப்படி எல்லாம் கேவலப்பட முடியாது நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு டாரியஸ் சொல்லிட்டு இருக்க. அந்த பயலுக்குள்ளே சண்டை வந்துருது. கடுப்பான நம்ம செல்லமா எல்லாம் அவங்க செவுத்துல ஒரு அறைய கொடுத்துட்டு அதோட பாயலா இவ்வளவு சீனா போட்டியில நீங்களும் உண்மையான ஆம்பளைங்களால உலகத்தோட தலைவிதியை நம்ம கையில இருக்கு அதை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் காலின்ஸ் கொடுத்து அந்த கிரிப்டோக்கிய நம்ம அந்த நாசா சென்டர்ல இருக்க டாக்டர் ஃபீல்டிங் போய் கொடுக்கணும் வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம அலெக்ஸ் சொல்றான் ஒரு வாட்டி எங்க அப்பா கூட சேர்ந்து நாங்க போனேன் அது இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோமே உங்களுக்கு வாயடிச்சு போயிருக்கு. ஆனாலும் வைராக்கியத்துல இருந்த நம்ம பயிர அந்த கேம்ப்ல இருக்கிற சைக்கிள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க 100 கிலோமீட்டர் ஓடிட்டே போயிடலாம் முடிவு பண்றாங்க. அப்பதான் நம்ம அலெக்ஸ் சொல்றான் என்ன மன்னிச்சிருங்க கைஸ் எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது அதனால நான் வர முடியாது அப்படின்னு. அதுக்கேமா பயப்படுற நீ சைக்கிள் ஏறி மட்டும் உட்காரு நாங்களே உன்னை அப்படியே தள்ளிட்டு போயிடறோம் கீழே மட்டும் விழுந்துடாத அப்படின்னு சொல்ல அவனும் ஏறி உட்காந்துறான். 3 வேலை இவனை அப்படியே சுயங்கன்னு தள்ளிக்கிட்டே போவ தள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவன் தனியா விட்டு அவன் தனியா தான் ஓட்டிட்டு இருக்குன்னு தெரியாம நம்ம அழைச்சி சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சான். ஒரு இடத்துல போறப்போ வலிக்கு கீழே விழுந்துற அவன் தூக்கலாம் எல்லாரும் ஓடி வராங்க. ஆனா அங்க நடந்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே வாயடைச்சு போயிடுறாங்க. பார்த்தா தூரத்துல தெரியற ஊருக்குள்ள ஏலியன் விண்கலங்களுக்கு எதிராக அமெரிக்க ராணுவ ஜெட் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கு. அதே நேரத்துல இவங்க தப்பிச்சு வந்த கேம்ப்லயோ அடிபட்டு கிடந்த அந்த ஏலியன் உடம்புக்குள்ள இருந்து துப்பாக்கி குண்டெல்லாம் அப்படியே வெளியே தள்ளிட்டு மெல்ல தவண்டு வந்து பாக்கு அது உடம்புக்குள்ள இருந்து வெளியே வந்த ஏலியன் ஆகி கருகி செத்து கிடக்கிறத பார்த்து வெறியோட கத்துது. நம்ம பசங்க அந்த சண்டை நடந்த ஊர் வழியா சைக்கிள தள்ளிக்கிட்டு அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஊர்ல ஒத்த ஆள காணும். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் பார்த்தா அங்க ஏதோ ஒரு பேப்பர் பிரிண்ட் ஆகி கிடக்க அதை எடுத்து வாசிச்சு பார்க்கறாங்க. ஏசியா யூரோப் எல்லாமே நாசமா அழிஞ்சு போயிட்டு அப்படின்னு எழுதிருக்கு. இப்போ உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரே மிஷன் அந்த ஏலியனோட மெயின் பவர் சோர்ஸ் என்னங்கறத கண்டுபிடிக்கிறது. நம்ம டாரியஸ் இத படிச்சிட்டு இருக்க அலெக்ஸ் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு தேடி போறான். அங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிற கைதி ஒருத்தன் தம்பி அந்த சாவி எடுத்து இந்த கதவை திறந்து விடு அப்படிங்க. என் பேர் லூ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த எல்லாரும் என்ன தனியா விட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போ திடீர்னு ஏலியன் வந்தா திரும்ப சண்டை கூட போட முடியாம இந்த ஜெயிலுக்குள்ள நான் ஜாவணுமா அதனால திறந்து விடுமா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அங்க வந்து டாரியஸ் இல்ல அலெக்ஸ் உன் கழுத்துல இருக்க அந்த கிரிப்டோ கீயை வச்சு நம்ம ஏலியனை அழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள வரான். அப்ப ஜெயிலுக்குள்ள தெரிக்கிறத பார்த்து மறந்து போயிடறான். அத்தாடி நீ என்ன தப்பு பண்ணிட்டு உள்ள வந்து யாருக்கு தெரியும் உன்னால வெளியே விட முடியாது அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம நல்லுள்ளம் படைத்த அலெக்ஸோ இல்ல மச்சான் நம்ம யாருமே இப்படி தவிக்க விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கடந்த சாவி எடுத்து அந்த ஜெயிலு கதவு பக்கத்துல போட்டுட்டு இவங்க அங்க ஓடிடுறாங்க. இவங்க சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே அந்த ஊர் வழியா ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது சல்லு செல்லுன்னு ஆர்மி ஜீப்புகளை அவங்களை தாண்டி போக இவங்க கை காட்டி அந்த வண்டிகளை நிப்பாட்டிடுறாங்க. உடனே இவங்களை சுத்தி ஒரு பெரிய படையை துப்பாக்கி தூக்கிட்டு வந்துருது. நம்ம பசங்க சட்டுன்னு ஹேண்ட்ஸ் பண்ணி நாங்க உங்க சைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு கதறவும் குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்னவே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து கேட்காது. அப்ப நம்ம அலெக்ஸ் அந்த கமெண்ட்ட என் கழுத்துல இருக்க இந்த கிரிப்டோக்கி இத நாசா சென்டர்ல இருக்கிற டாக்டர் ஃபீல்டிங் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. இதுல ஏதோ முக்கியமான தகவல் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவுமே அதை பார்த்து ஷாக்கான அந்த கமெண்ட் தம்பி என்ன சொல்ற இந்த சாவி தான்ப்பா நாங்க 4 பேரும் தேடிட்டு இருக்கோம். நாசா சென்டர்ல இருக்கிற டாக்டர் ஃபீல்டிங் கண்டினியூஸா எங்களுக்கு இந்த சாவியை கண்டுபிடிக்க சொல்லி மோர்ஸ் கோட்ல தகவல் அனுப்பிட்டு இருக்காரு. நல்ல வேலைக்கு நீ எங்களை பார்த்த நீ உலகத்தையே காப்பாத்திட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை வாங்கிட்டு இவங்க வண்டியில ஏத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்க. அங்க பறந்து வந்த ஏலியன் மின்கலங்கள் முன்னாடி போயிட்டு இருந்த 2 ஜீப்பையும் அடிச்சு வெடிக்க வச்சிருக்கு. ராணுவ வீரர்களை ஏலியன் மின்கலங்களும் ஏலியன் நாய்களும் மாறி மாறி வேட்டையாடுது. அப்போ கால அடிபட்டு அங்க படுத்து கிடக்கிற கமெண்ட் இவங்க வெளியே இழுக்காங்க. அந்த கமெண்ட் இனிமேல் என்னால நம்ப முடியாது இந்த சாவியை கொண்டு போய் டாக்டர் ஃபீல்டிங் ஒப்படைக்கிற பொறுப்பை நான் ஒண்ணு நம்பி கொடுக்கடா அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் அந்த சாவியை கொடுத்துட்டு மல்லாக்க படுத்து பீசாயிராரு. இந்த பசங்களும் அங்க இருந்து அந்த கிரிப்டோக்கியோட தப்பிச்சு போய் இப்போ அந்த நாசா சென்டர்ல இருந்து 41 கிலோமீட்டர் தூரத்துல இருக்காங்க. ஆனா இந்த ஊர்ல தான் நம்ம கேப்ரியலோட வீடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்காங்க. ஆனா அவனும் நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் கைஸ் நான் அந்த மலைப்பகுதியில சுத்திட்டு இருந்ததுக்கு காரணம் நான் சிறார் சீர்திருத்த பள்ளிக்கூடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்தவன். இப்ப நான் திரும்ப வீட்டுக்கு போய் எங்க அம்மா என்ன பார்த்து நான் ரொம்ப விருப்பங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் அன்னைக்கு நைட்டுக்கு அவங்களுக்கு போக வேற எந்த இடம் இல்லாதனால அவன் வீட்டுக்கு கூட்டு போறான். பார்த்து அவன் வீட்டுல யாருமே காணும். அன்னைக்கு நைட்டு அவங்க அந்த வீட்டுல தங்கி அங்க இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு ஒன்னா உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இவங்களுக்குள்ள ஒரு புது நட்புணர்வு பறக்கிறதா அவங்களால உணர முடியுது. நம்ம செல்லமா இது ஞாபகார்த்தமா இருக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு செல்ஃபி எடுக்க. அன்னைக்கு நைட்டு அங்க தூங்குறதுக்கு 2 பெட் தான் இருக்கு அப்படிங்கனால ஒரு பெட்ல படுத்த செல்லமாவோ உங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தங்க வேணா என் கூட வந்து படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அலெக்ஸே போய் படுத்து தூங்குறான். அவன் பக்கத்துல போய் படுக்கவுமே செல்லமா நல்ல வேலை 3 இடத்துல நீ வந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அவங்க படுத்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்க. திடீர்னு நடுச்சமத்துல ஏதோ சவுண்ட் கேக்கு. ஆஹா ஏலியன் மண்டையங்க வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா வெளியே போய் பார்க்காங்க. பார்த்தா ஏலியன் மண்டையங்கள்ல ஏகப்பட்ட முகமூடி மண்டையங்க கையில துப்பாக்கியோட வந்து இவங்களை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தேவையானது ஒண்ணு வாண்ட் இருக்கு உன் கழுத்துல தொங்குற அந்த கிரிப்டோக்கிய கூட அப்படிங்கவுமே இவங்க அதை நாங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுல ஒருத்தர் முகமூடிய கலத்துறான். பார்த்தா இவங்க ஜெயில இருந்து தப்பிக்க விட்டு அந்த லூவி ஆனா பாதி மவன லூவி நீ ஆள இன்னும் நாங்க தான் தப்பிக்க விட்டோம். இப்ப என்ன துப்பாக்கிய கொண்டு வந்து எங்களை மிரட்டிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அந்த கழுத்துல போட்டுக்க கிரிப்டோக்கிய கொடுக்கலனா உன் கழுத்தோட சத்து வெட்டி எடுத்துட்டு போயிருவேன் அப்படின்னு இவன் மிரட்டிக்கிட்டு பக்கத்துல வரும். திடீர்னு பின்னாடி இருந்து 8 கால் ஏலியன் அந்த முகமூடி மண்டையங்களை குத்தி கொள்ள ஆரம்பிக்கும். உடனே நம்ம பயலுக அதுல இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அப்ப நம்ம கேப்ரியல் கடைசியா ஓடி வர அவன் முன்னாடி தாழ்பாய் போட்டு மூடி இருக்க ஒரு ஸ்விமிங் பூல் முன்னாடி வந்து நிக்கான். இந்த ஏலியன் இருந்து ரொம்ப தூரம் தப்பிச்சு எல்லாம் ஓட முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட கேப்ரியல் கையில ஒரு லைட் எடுத்துக்கிட்டு அந்த ஏலியனை காமிச்சு அவன் பக்கமா தசை திருப்பி அவன் அந்த தாழ்பாய் மேல வழியா நடந்து போவ. பின்னாடி அந்த
எட்டுக்கால் ஏலியன் ஓடி வருது. ஸ்விமிங் பூலுக்குள்ள முங்கி அந்த தார்ப்பை அதை சுத்திடுது. பிறகு அங்கேயும் ஏலியனுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு அவங்க அங்கிருந்து ஓடி போயிட இப்போ கரெக்டா அந்த நாசா சென்டர்ல இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துல இருக்காங்க. அந்த ஏலியன் நாய் நம்ம கொண்டனாலதான் அது விடாம நம்ம தொலைச்சி வந்துட்டு இருக்கு அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல நம்ம எதுக்கு மக்களை காப்பாத்தி இவ்வளவு போராடுறோம், நம்ம வாழ்க்கையை காப்பாத்தி ஓடிக்க வேண்டியதானே அப்படின்னு டேடியை சொல்லவும் மறுபடியும் உங்களுக்குள்ள சண்டை வருது. உனக்கு என்ன வேணா, நீ பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன், அதனால இப்படிதான் பேசுவ அப்படின்னு சொல்லுமே கடுப்பான டேடியை நம்ம கேபிரியல் குத்தி தள்ளிடுறான். அப்பதான் அவன் சொல்றான், இவங்க அப்போட பிசினஸ் எல்லாமே டவுன் ஆகி இவங்க கையில இந்த பணம் எல்லாமே போயிட்டான். இப்போ கடனை தான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கீங்கனால என்ன சம்மர் கேம்புக்கு அனுப்பி விட்டாங்க அப்படிங்க. இதை கல்கோனா மண்டையா உன்னை நாங்க தப்பா நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இவங்க ஆறுதல் சொல்றாங்க. பிறகு அவங்க எல்லாம் அங்கிருந்து கிளம்பி போக அதே நேரத்துல அந்த ஸ்விமிங் பூலுக்குள்ள விழுந்த ஏலியனும் வெளியே வந்து அங்கிருந்து கிளம்பி போன நம்ம பயில அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஷாப்பிங் மாலை பார்த்து உள்ள போடுறாங்க. அங்க இருக்கிற பொம்மை மாலை எடுத்து ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. பிறகு அங்க இருக்கிற புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இவங்க அந்த ஷாப்பிங் மாலுக்குள்ள விளையாண்டு சுத்திட்டு இருக்கப்போ நம்ம செல்லம்மா அலெக்ஸ் அந்த ரிம் ஆஃப் தி வேர்ல்ட் போஸ்டர் காமிச்சு இந்த காரணத்துக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அதை தீ வச்சு எரிச்சதா. அப்ப ஞாபகம் இருக்கிற என்ன மாலை அப்படின்னு கேட்டா இவங்க உன்ன எடுத்துட்டு செல்ஃபி போட்டோ காமிச்சு ஆனா இப்ப இந்த காரணத்துக்காக தான் நான் இன்னும் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம அலெக்ஸ் நெஞ்ச நக்கிறா. நல்லா சாப்பிட்டுக்கிட்டும் சுத்திக்கிட்டோம். கடைசியா சைக்கிள் எடுத்துட்டு மறுபடியும் அந்த நாசா சென்டர் நோக்கி போகணும் வெளியே வராங்க. அப்பதான் பார்த்தா ஒரு பழைய மாடல் கார் தரப்பா நின்னுட்டு இருக்கு ரோட்ல. இந்த கார்ல எலக்ட்ரிக் சாமா எதுவுமே கிடையாது, ஃபுல்லா மெக்கானிக்கல் தான். அதனால அந்த இஎம்பி ரேடியேஷனால இது அஃபெக்ட் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி எல்லா வேலைகளும் கார் ஏறி உட்கார நம்ம செல்லம்மா ஜம்முன்னு அந்த காரை ஓட்டிக்கிட்டு போக நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கப்போ திடீர்னு இங்கிருந்தோ பறந்து வந்த எட்டுக்கால் ஏலியன் அவங்க கார் மேல உட்காந்துட்டு அவங்க பாரா படுத்துது. கொடுக்க உள்ள விட்டீங்களா உள்ள பாக்க அவன் நேரா கொண்டு போய் ஒரு பாலத்துக்கு மேல இருந்து காரை இறக்கிறான். ஆனா பாலத்துல இருந்து கார் உருள்றதுக்கு முன்னாடியே நம்ம பயிலுக்கு வெளியே உருண்டுறாங்க. மேல அந்த ஏலியன் கீழே உள்ள அது மேலேயே போய் கார் நங்குன்னு ஒரு உட்காந்து அதுல அந்த ஏலியன் மூச்சு முட்டி அப்படியே மயங்கி விழுந்துற. இவங்க அங்கிருந்து ஓடிலான்னு பாக்காங்க. அப்பதான் அலெக்ஸ் கவனிக்கான் அவன் கழுத்துல போட்டு அந்த கிரிப்டோ கீ காருக்குள்ளே மாட்டிக்குது. ஆஹா இப்ப யார் கீழே போய் எடுக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நம்ம டேடி செய்ய தானால முன்னாடி வந்து இந்த வாட்டி நான் ஹீரோவா இருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படிங்க. இல்ல அது இருந்துச்சுன்னா நீ செத்துருவ அப்படின்னு சொல்லவும் 4 பேர் சாவதை விட நான் ஒருத்தன் சாவது எவ்வளவு மேலு, என்ன நம்புங்க மக்கா, நான் உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவி எடுக்கிறதுக்காக கார் பக்கத்துல போறான். அந்த ஏலியன் அங்க மலர்ந்து கிடக்க இவன் நைஸ் போல காருக்குள்ள போய் அந்த சாவியை கண்டுபிடிச்சிடறான். அதை வெளியே எடுத்துக்கிட்டு இதை சாவியை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு தூக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க சூரிய நகத்தை கொண்டு அந்த ஏலியனையும் வயிற்றுல கோல போட்டுருது. ஆனா எப்படியா வந்து தப்பிச்சு வர நம்ம பயில 4 பேர் அங்க இருந்து ஓடிடுறாங்க. அப்ப அவங்க எய்த்தப்ப பாக்காங்க இவ்வளவு நாள் அவங்க தேடி வந்துட்டு இருந்த அந்த நாசா சென்டர் வந்து சேர்ந்துட்டாங்க. உடனே இந்த சாவியை கொண்டு போய் டாக்டர் ஃபீல்டிங் கொடுக்கணும் அப்படின்னு உள்ள போய் அவர் தேடி பார்த்தா அங்க வாயை பொழுதுகிட்டு அவர் குணமாகலர்கள். அவ்வளவுதான், எல்லா நம்பிக்கை உடஞ்சது. இனிமேல் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. கடைசியா ஒரு வாட்டி உட்காந்து வீர போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் எடுத்து வச்சிருக்கான். நமக்கு வயசே வரல, இதெல்லாம் எங்க அடிக்குது அப்படின்னு குண்ட பாட்டில் தூக்கி வீசவும் அது ஏதோ சுவிட்ச்ல பட்டு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் மூலமா யாரோ ஒருத்தர் கிட்ட பேசுறான். இன்னும் சத்தம் கேட்க அப்படின்னு ஓடி போய் பார்த்தா அமெரிக்க ராணுவ படையோட தளபதி. ஆனா குழந்தை பசங்களா நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவுமே யோ மொட்டை என் கையில எங்க பத்தியா கிறிஸ்டல் கீ அப்படிங்கவும் அதை பார்த்து மொட்டை மிரண்டு போயிடுறாரு. இது எப்படி உங்க கையில அப்படின்னு சொல்ல வானத்துல இருந்து விழுந்த டிராகன் ஷூட்ல இருந்து வெளியே வந்த டாக்டர் காலின்ஸ் எங்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல ஆனா இதைத்தான் நாங்க தேடிட்டு இருந்தோம். அந்த நாசா சென்டர்ல எல்லாரும் பீஸ் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டனால நம்பிக்கை இழந்த அவருமே அதை கீழே போட்டுட்டு பேசாம உங்க வீட்டுக்கு கிளம்பி போங்கப்பா அப்படிங்க. ஆனா நம்ம பயில விட மாட்டேங்க. தலைவா நீங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, நாங்களே பண்ணி அந்த ஏலியன்களை அடிச்சு தூக்கிடணும் அப்படிங்க. இந்த பயிலோட வைராக்கியத்தை பார்த்த மொட்டை தளபதியால் சரி உங்களை யாராவது ஒருத்தர் பேஸ்மெண்ட்டுக்கு போய் அங்க இருக்கிற ஜெனரேட்டரை கரெக்டா 4 செகண்ட் கேப்ல வரிசையா ஆன் பண்ணுங்க, மத்தபடி என்ன பண்ணணும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல நம்ம செல்லமா நான் போய் ஆன் பண்றேன் அப்படின்னு கிடுகிடுன்னு பேஸ்மெண்ட்டுக்கு வரா. அவர் போனதுக்கு அப்புறம் தளபதியாரு மிச்ச தகவலையும் கொடுக்காரு. இவங்க இருக்கிற இந்த நாசா சென்டர்ல எக்ஸ்காலிபர்னு ஒரு பயங்கரமான ஆயுதம் இருக்கா. ஆனா இந்த பில்டிங்கோட மொட்டை மாடல இருக்கிற டவர்ல உள்ள சேட்டலைட்டை சரியான திசையில திருப்பி வச்சாதான் அந்த எக்ஸ்காலிபர்ல இருந்து வர ஆயுத குண்டு அந்த கிரிப்டோ கீழ போட்டுருக்க லொகேஷன் போய் அடிக்கும். அந்த லொகேஷன் எந்த லொகேஷனா ஏலியன் மதர்ஷிப்பான ஒரு பெரிய ஏலியன் கப்பல் இருக்கிற லொகேஷன். அதை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டனா எல்லா ஏலியன்களும் தன்னால செத்தும் அப்படிங்கிறது. உடனே நம்ம அலெக்ஸ் அந்த டவர்ல உள்ள ஆண்டனா போய் நான் திருப்பேன் அப்படின்னு ஓடுறான். இங்க நம்ம கேப்ரியலும் டேரியஸும் அந்த எக்ஸ்காலிபர் மிஷின் ஆன் பண்றதுக்காக நின்னுட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து கார் கடியில மறந்து கிடந்த ஏலியன் அங்க இருந்து கிளம்பி இவங்க மோப்பம் பிடிச்சு வர ஆரம்பிச்சது. பேஸ்மெண்ட்டுக்கு போன செல்லமாவோ கரெக்டா அந்த ஜெனரேட்டர் எல்லாம் ஆன் பண்ணி விடவுமே இங்க பவர் வந்துருது. உடனே டேரியஸும் கேப்ரியலும் அந்த கிரிப்டோ கீயை மொட்டை தளபதியா சொன்ன கம்ப்யூட்டர்ல போட்டு வச்சு ஆன் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம அலெக்ஸ் ஆண்டனாவை கரெக்டான திசையில திருப்பறதுக்காக டவர்ல ஏறிட்டு இருக்கப்போ மொட்டை மாடிக்கு 8 கால் ஏலியன் வந்துருது. அது கரெக்டா மேல ஏறி வந்து இவனை பிடிக்கிறதுக்குள்ளேயுமே இவன் காலை வச்சு ஆண்டனா ஏத்தி திருப்பி விட்டுட்டு அவனோட பயத்தை புறந்தள்ளிட்டு அங்க உள்ள வயர்ல ஒரு பெல்ட்டை போட்டு சுயங்கர வலிக்கு மொட்டை மாடல வந்து இறங்கிடுறான். ஆனாலும் ஏலியனை தாவி குதிச்சு அவனை விடாம பின்னாடி தொடர்ந்து பேஸ்மெண்ட்ல ஜெனரேட்டர் ஆன் பண்ண செல்லமா அங்க திரும்ப நடந்து வரப்போ ஒரு டாக்டர் ஒருத்தங்க குத்துயும் குலையுமா கிடக்க அவங்க அங்க உள்ள கதவை பார்த்து ஏதோ கை காமிச்சிட்டு இருக்காங்க. அதை திறக்கதான் சொல்றாங்க போல நினைச்சு இவளும் போய் தெரியாதமா திறந்துற உள்ள இருந்து ஒரு ஏலியன் நாய் ஓடி வந்து படுத்து கிடந்த டாக்டர் குதறி திங்க ஆரம்பிச்சிருது. அதை பார்த்த செல்லமா ஒரு பக்கம் ஓட இன்னொரு பக்கம் நம்ம கல்கோணம் பண்ண டேரியஸோ எக்ஸ்காலிபர் ஆன் பண்ண வேண்டிய முக்கியமான தருணத்துல மயங்கி விழுந்துரும். அந்த மிஷினை வர ஒரே ஆளா ஆன் பண்ண முடியாது. 2 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்துல அந்த 2 சுவிட்ச் திருகினா மட்டும் தான் அது ஒர்க் ஆகும். என்ன பண்ணு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. அப்ப கரெக்டா நம்ம செல்லமா அந்த ஏலியன் நாயிட்டு இருந்து தப்பிச்சு ஓடி வந்து டேரியஸ்க்கு பதிலா கேப்ரியல் கூட சேர்ந்து இவன் அந்த மிஷின் ஆன் பண்ணான்னு பாக்கா. ஆனா அதுக்குள்ளயும் 8 கால் ஏலியன் சூத்த உடைச்சிட்டு அங்க வந்து என்னையா இது ஒரு மிஷின் ஆன் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைல எல்லாம் கீழே படுத்து கடலிட்டு இருக்க. அங்க வந்து அலெக்ஸ் அந்த 8 கால் ஏலியன் மேல கல்லு தூக்கி விட்டு அது அவன் பக்கமா ஈர்த்து அவனை துரத்த விட்டு பின்னாடியே கூட்டு போயிடலாம். அந்த கேப்ல இவங்க எக்ஸ்காலிபர் ஆன் பண்ணிட வானத்துல இந்த சேட்டலைட் விண்வெளியில இருந்த அந்த ஏலியன் கப்பலுக்கு டார்கெட் லாக் பண்ணிடுது. அதை அவங்க ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக போறாங்க. அங்க அலெக்ஸ் ஜெட் இன்ஜின் வச்சிருக்கிற ஒரு ரூமுக்குள்ள போய் அந்த 8 கால் ஏலியன் இருந்து தப்பிக்க போராடிட்டு இருக்கா. அவன் கையில வச்சிருந்த ஒரு பிளாக் கன் எடுத்து அந்த ஜெட் இன்ஜின்ல சுடவும் அது ஆன் ஆகி டிக்கில இருந்து வெளியே வந்த தீல அந்த ஏலியன் பொசுங்குது. பில்டிங் உள்ள ஜெட் இன்ஜின் ஆன் ஆயிரவும் அது வெடிக்க போதுன்னு தெரிஞ்சு எல்லாரும் வெளியே ஓடிடுறாங்க. நம்ம அலெக்ஸ் மட்டும் உள்ள மாட்டிக்கிறான். ஏற்கனவே சின்ன வயசுல தீ விபத்தால பயங்கரமான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளான இவன் இந்த வாட்டி அந்த பயத்தையும் தாண்டி தீ வழியாவே குதிச்சு அந்த இடத்துல இருந்து வெளியே வர பார்க்கலாம். அதுக்குள்ள பில்டிங் டம்முன்னு வெடிச்சது. நம்ம பயில 3 பேரும் அண்டைய ஓட்டாமலாக அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்க. அப்ப நம்ம தலைவன் தீக்குள்ள இருந்து வர புகை மாதிரி புகைக்குள்ள இருந்து தீயா வரான். மாப்பிள்ள அலெக்ஸ் அப்படின்னு எல்லாரும் ஓடி போய் கட்டுப்பிடிக்க அதே நேரத்துல வானத்துல இருந்து அந்த ஏலியன் மதர்ஷிப்பையும் சேட்டலைட்டை சுட்டு வெடிக்க வச்சிருந்து. பிறகு என்ன நம்ம ஹீரோவும்
ஹீரோயினும் ஒரு கிஸ்ஸா போட்டு 4 பேரும் உலகத்தை காப்பாத்திட்டோம் அப்படின்னு ஜோலா கையை தூக்க அதோட இந்த படம் முடிஞ்சது. இன்னைக்கு